ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவம் எதை பற்றி அப்படின்னா, இது உத்தரப்பிரதேசில் நடந்த ஒரு சம்பவம். சற்று வினோதமான சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கணவர் ஒரு மனைவியை சந்தேகப்பட்டு பிச்சைக்காரர் கூட என் மனைவி ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆரை கொடுத்துருக்காரு. இந்த எஃப்ஐஆரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ராஜு ராஜேஸ்வரி தம்பதிகள் 6 குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனுமா இருக்காங்க. ஆனாலும் ஒரு பிச்சைக்காரர் கூட தன்னுடைய மனைவி ஓடி போய் விட்டதா இந்த கணவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எதுக்காக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட், இந்த உறவுல ஏன் இந்த தடுமாற்றம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாங்க. ராஜுவோட வயசு 45 என்றும் இவருடைய மனைவியோட வயது 36 என்றும் சொல்லப்படுது. இவர்களுக்கிடையே நல்ல உறவு இருந்ததாகவும் இவர்களுடைய உறவு பாதிக்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காரர் தான் காரணம் என்றும் இந்த ராஜு குறிப்பிட்டுள்ளார். இந்த பிச்சைக்காரர் யார் என்று பார்ப்போம். இந்த பிச்சைக்காரரோட பேரு நான்டே பண்டிட். இவருடைய வயதும் 45 தான். இவர் அந்த ஏரியாவில் ரெகுலரா பிச்சை வாங்கக்கூடிய நபர் தான். இவர் ரெகுலரா ராஜு ராஜேஸ்வரியுடைய வீட்டுக்கு ரெகுலரா பிச்சை வாங்க வருவதாகவும் இவங்க இந்த ராஜேஸ்வரி ரெகுலரா பிச்சை கொடுக்கிறதாகவும் இருந்திருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது பேச்சுவார்த்தை, பழக்கம், இந்த மாதிரி நட்பு வளர்ந்ததா ராஜு சொல்றாரு. இந்த நட்பின் காரணமாகத்தான் தன்னுடைய மனைவி ராஜேஸ்வரியை இந்த நான்டே பண்டிட் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. சம்பவத்தன்று என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ராஜேஸ்வரி தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட நான் காய்கறி வாங்கிட்டு வரேன், மார்க்கெட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனதா சொல்றாங்க. கிளம்பி போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கிளம்பி போனவங்க அந்த பிச்சைக்காரர் கூட தான் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு முடிவு கட்டிட்டாரு. ராஜேஸ்வரி அன்னைக்கு எருமை மாடை வித்த அந்த பணத்தையும் கையில கொண்டு போனதாகவும் ராஜு சொல்றாரு. அதனால அந்த பணத்தை கொண்டு பிச்சைக்காரரோடு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கட்டிட்டார். எஃப்ஐஆரின் அடிப்படையில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. போலீஸ் விரிச்ச வலையில ராஜேஸ்வரி மட்டும்தான் அகப்படுறாங்களே தவிர நான்டே பண்டிட் என்ற பிச்சைக்காரர் அகப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ராஜேஸ்வரியை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிறாங்க. நீ எதற்காக இந்த பிச்சைக்காரர் கூட ஓடி போனீங்க, எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரிகிட்ட போலீஸ் கேட்கும்போது அந்த ராஜேஸ்வரி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் எந்த பிச்சைக்காரர் கூடயும் ஓடி போகல, நான் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு தான் போனேன். எனக்கு என்னுடைய கணவர் செய்யும் விஷயத்தில் சில கோபங்கள் இருந்தது, அதனால என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போய் சில நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கோபத்தில் நான் போயிட்டேன். ஆனால் என்னுடைய கணவர் இப்படி நான் பிச்சைக்காரர் கூட ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையோட சொல்லியிருக்காங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னுடைய கணவர் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால தான் சில காலம் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போயிட்டு நான் ஓய்வா இருந்துட்டு வரலான்னு கிளம்பினேன். ஆனால் அதுக்குள்ள இப்படி ஒரு பழியை என் மேல சுமத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு மனமுடைந்து அழுகிறாங்க. மேலும் பிச்சைக்காரர் நான்டே பண்டிட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவரை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனையும் போலீஸ்க்கு வைக்கிறாங்க. ஜேடிஎல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுக்கான இன்றைய கேள்வி, இந்த கணவனோட மனநிலை என்னவா இருக்கும்? உண்மையிலேயே மனைவி பிச்சைக்காரனோட ஓடி போயிருப்பா, அவளை கண்டுபிடிச்சி திருப்பி கூட்டிட்டு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் நோக்கமா இருக்குமா, அல்லது மனைவியை மேற்கொண்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது தான் நோக்கமா இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு கிரைம் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jerez.